தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் கவிஞர் கண்ணன்ஜி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவருக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்திற்கும் அன்பு தம்பி மார்சலுக்கும் வணக்கம். என்ன சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிறப்ப சசிகலா ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இவர்களையெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எப்படி நீங்கள் என்னைக்கு போகிற மாதிரி ஐடியா இருக்கு? கண்டிப்பா நாங்களும் பழனிசாமியை சேர்த்துக்கணும்னு தான் சொல்றோம். நாங்க மாத்திரம் பழனிசாமியை நீக்கி விடணும்னா சொல்றோம். ஆனால் பழனிசாமியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்மளுக்கு எதை சுட்டி காட்டுகிறதுனா, வீம்பையும் வெறுப்பையும் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த வீம்பையும் வெறுப்பையும் இனிமே வாழ்க்கையில மறக்க மாட்டாருன்னு அவருடைய நடவடிக்கைகள் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. துரோகமே பிறப்பாய், துரோகமே வளர்ப்பாய், துரோகமே தனது வாழ்நாள் தொழிலாக செய்து செய்து பழக்கப்பட்டவருக்கு நல்லது செய்வோம் வாப்பான்னு கூப்பிட்டா வர தெரியல. கட்சியை காப்பாத்துவோம் வாப்பான்னு கூப்பிட்டா வர தெரியல. கட்சியை நாசம் பாக்குவேன் நானு, அதற்கு எல்லாரும் வாங்க. கட்சியை அழித்து ஒழிப்போம் வாங்க, அதற்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு தற்குறி தலைமை. தன்னிலை உணராமல், தலைகால் புரியாமல், தான் தோன்றித்தனமா நடக்கிறதுல இன்னைக்கு சமீபத்திய அரசியலுடைய ஒரு உதாரணம், அரசியலுடைய ஒரு அழிவு சக்தின்னா அது பழனிசாமி தான். கட்சியை ஒன்னா சேர்த்து வச்சு எல்லோரும் ஒற்றுமையா இயங்குனா திமுகவை வீழ்த்தலாம், தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, சசிகலா ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, பழனிசாமி கூட இருக்கிற வலதும் இடதுமாய் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களே, அண்ணன் செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, KP அன்பழகன், எங்க அண்ணன் CV சண்முகம் கூட கொந்தளிச்சிருக்கிறாரு, கூப்பாடு போட்டுருக்கிறாரு. ஒன்னா சேர்ந்தாத்தையும் இல்லைன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது பழனிசாமி மண்டையில ஏறுறதே இல்லை, ஏறுற மாதிரி தெரியறதும் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் தலைமைக்கு ஆபத்து வந்து விடும், அவர் இருப்புக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு விடுங்கிற பயப்படுறாரு. ஏன்னா சொல் புத்தி இல்ல, சொந்த புத்தி இல்ல, படிப்பறிவும் இல்ல, பட்டறிவும் இல்ல. சுத்தமா ஆண்டவன் அறிவுங்கிறத ஒண்ணு வச்சு படைச்சானாங்கிறதே ஒரு தெரியாத ஒரு ஜென்மமா போனதுனால அவருக்கு கபலீகரம் பண்றதற்கும், இங்க இருக்கிறவனை கூப்பிடு, அங்க இருக்கிறவனை கூப்பிடு, அவனுக்கு 5 லட்சம் கேட்கானா 6 லட்சமா கொடு, இவனுக்கு 10 லட்சம் கேட்கானா 11 லட்சமா கொடு அப்படின்னு ஒரு வியாபாரியாகவே, இன்னும் அந்த சிலவம்பாளையத்துல கள்ளச்சாராயத்துக்கு கழிவு வெள்ள வித்த பழனிசாமியாத்தான் இருக்கிறாரு. சிஎமான பழனிசாமியா அவரு வளரவே இல்லை. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்த்தின்னு புரட்சி தலைவர் பாடல் வழிகள் இருக்கு. பட் ஆளுதான் வளர்ந்துருக்கு, அறிவு வளரல. என்ன செய்யறது? யாரு போய் வலியுறுத்தினாலும், CV சண்முகமே போனாலும், செங்கோட்டையனே போனாலும், இன்னைக்கு பகிரங்கமா நிர்வாகிகள் கிட்ட பேசியிருக்காரு. எக்காலத்திலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா 3 பேருக்கும் வாய்ப்பே இல்லை, கட்சிக்குள்ள இடமே இல்லை. ஆமா, இப்ப பழனிசாமி அப்ப கருப்பு கவுண்டர் கட்சி இது, அவங்க சொந்த குடும்ப சொத்து. அந்த சொத்துல நாங்க பங்கு கேட்டு வந்துட்டோம். லூசுப்ப கட்சின்னா எப்படி இருக்கணும்? அதாவது அதிமுகனுடைய வரலாறு பழனிசாமிக்கு தமிழ் நிறுவனத்து மூலமா நான் சொல்றேன். பல விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். இது ஒரு புது விஷயமாவும் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இது ஒரு மறந்து போன விஷயம். புரட்சி தலைவர் தான் திமுகவிலிருந்து பிரிஞ்சு அதிமுகவை ஏற்படுத்தினார். திமுகவிலிருந்து பிளவை எம்ஜிஆர் தான் உண்டாக்கினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது தெரிஞ்ச கதை. ஆனா 74ல திமுக இன்னொரு பிளவை சந்திச்சிச்சு. அது தெரியுமா யாருக்காவது? உங்களுக்கு தெரியுமா? அது 74ல திமுக மந்திரி சபையில அமைச்சரா இருந்த திருமதி சத்தியவாணி முத்து அவங்க கருணாநிதிட்ட பல தடவை முறையிட்டு இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் இனத்தவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அத கருணாநிதி மறுத்திருக்கிறாருன்னு சொல்லி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லைன்னு சொல்லி அவங்க தனது கட்சிக்கு பெயரே தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. திமுகல அமைச்சரா இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே 1974ல கருணாநிதி எதுக்கணும், கருணாநிதியினுடைய போக்கை தடுக்கணுங்கிறதுக்காக தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க.
அப்ப அப்பதான் 1972 எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்து கட்சியை ஆரம்பிச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல வெற்றி பெற்று 74 கோயம்புத்தூர் மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் எல்லாம் வெற்றி பெற்று அதிமுக வளர்ற இடத்துல இருக்கு. ஒரு எம்பி 2 எம்எல்ஏக்களோட இருக்கு. அந்த நேரத்துல திமுக இருந்து பிரிஞ்சு வர்றவங்க எல்லாம் அரவணைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு புரட்சி தலைவர் என்ன செஞ்சாருன்னா, தன் கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்களான எஸ்.எம். துரைராஜு, சி.பி. வேலப்பன், திருச்சி சவுந்தரபாண்டியன் 3 பேரை அனுப்பிச்சு அந்த அம்மாட்ட பேசி நம்ம அதிமுக இணைய சொல்லுங்க, இணைப்பை ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து அதிமுக இணைச்சது மட்டுமல்ல, எமர்ஜென்சிக்கு பிறகு மத்தியில ஜனதா ஆட்சியும் மாநிலத்துல புரட்சி தலைவரின் தலைமையிலான ஏடிஎம்கே ஆட்சி அமையுது. அப்ப இந்தியாவிலேயே சுதந்திர இந்தியாவிலேயே முதலில் ஒரு கூட்டாட்சி, மத்தியிலும் கூட்டாட்சி அமைகிறது. அந்த கூட்டாட்சியில முதல் மாநில கட்சி ஒரு கூட்டாட்சியில பங்கெடுத்துச்சு அப்படின்னா அதுல அமைச்சரையும் இடம்பெற செய்ததுன்னா அது ஏடிஎம்கே தான். அந்த அமைச்சரா அம்மையார் சத்தியவாணி முத்து தான் இடம்பெற்றாங்க. அப்போ ஒரு அதிமுகவுல முதல் வேட்பாளர் எம்பியாக மாயத்தேவரை உருவாக்கின புரட்சி தலைவர் அதிமுகவுல முதல் மத்திய அமைச்சரா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சத்தியவாணி முத்துவத்தை ஆக்குனார். அப்ப சமத்துவம் சகோதரத்துவத்தை உண்டாக்குவதற்காக புரட்சி தலைவர் ஒருங்கிணைச்சு போனார். திமுகவில இருந்து வெளியே வந்த யாரா இருந்தாலும் தன்னுடன் இணைத்து கொண்டார், சேர்த்து கொண்டார். அவர்களுக்கு முக்கியமான பொறுப்பையும் கொடுத்தார். இது 2வது பிளவு. 3வது பிளவு ஏற்பட்டது திமுக 1977 ஏடிஎம்கே ஆட்சிக்கே வந்ததுக்கு அப்புறமும். அப்ப திமுகவுடைய பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியன் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கியவர். திமுகவை விட்டு எம்ஜிஆரை நீக்கிய நாவலர் நெடுஞ்செழியன் திமுகவினுடைய பொதுச் செயலாளர். கருணாநிதியின் போக்கு பிடிக்காம வெளியேறாரு. அவர் கூட ராம அரங்கண்ணல், பாவூர் சண்முகம், ராஜாராமு, மாதவன் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் அமைச்சர்களா இருந்தவங்க, மிக முக்கிய மூத்த தலைவர்களா திமுகல இருந்தவங்க, மிக முக்கிய பொறுப்புல இருந்தவங்க. இவங்க வெளியே வந்து மக்கள் திமுகங்கிற கட்சியை ஆரம்பிக்கிறாங்க திமுகவை எதிர்த்து. இப்ப ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அப்ப இவங்களையும் விடக்கூடாது. ஏடிஎம்கே மத்தியிலும் ஆட்சியில கூட்டாட்சியில இருக்கு, மாநிலத்திலும் தனி பெருமையுடைய ஆட்சியில இருக்கு. அப்ப புரட்சி தலைவர் என்ன செய்யறாரு, இவர்களையும் மூத்தவர்களையும் அழைத்து வந்து அதிமுகவில் இணைத்து இதில் உச்சபட்சமாக 77 இவங்களை இணைச்சிட்டு உச்சபட்சமாக தன்னை நீக்கிய திமுகவின் பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியனுக்கு அதிமுகவுல பொதுச் செயலாளர் பதவியே கொடுக்காரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதலமைச்சர், அதிமுக நெடுஞ்செழியன் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள போது கட்சியில எம்ஜிஆருக்கு பதவியே இல்லை, ஆட்சியில மட்டும்தான் முதலமைச்சர், கட்சியில புரட்சி தலைவருக்கு பதவியே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலைய இணக்கத்தை ஈர்ப்ப உண்டாக்கி எம்ஜிஆருக்கு ஈடு இணையே கிடையாது. அழகிலும் சரி, கவர்ச்சியிலும் சரி, மக்கள் செல்வாக்கிலும் சரி, அவருடைய வசீகரத்திலும் சரி, உலகத் தலைவர்களே அப்படி ஒருவர் கிடையாது. மக்கள் செல்வாக்க படைத்த மகோன்னத தலைவன் புரட்சி தலைவர். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக கருணாநிதிக்கு யாரெல்லாம் எதிர்ப்போ அவங்கெல்லாம் நம்ம கூட இணைச்சுக்கணும், இணைக்கிறது மட்டுமல்ல அவங்களுக்கு உரிய இடத்தையும் உரிய முக்கியத்துவையும் கொடுக்கணும்னு சொல்லி இணைச்சுக்கிட்டார். இப்படித்தான் அதிமுக வளர்ந்துச்சு. இப்படித்தான் அதிமுக மக்கள் செல்வாக்கு படைத்த மகோன்னத கட்சியா மாறுச்சு. எல்லாரையும் இணைத்துக் கொள்கிறார் எம்ஜிஆர். எல்லோரும் எம்ஜிஆரை நம்பி போகலாம், எல்லோருக்குமான உரிய முக்கியத்துவம் கிடைக்கும் என்று புரட்சி தலைவரை நம்பினார்கள். அதனால்தான் அதிமுக மாபெரும் மக்கள் இயக்கமா மாறுச்சு. அதைத்தான் புரட்சி தலைவி தொடர்ந்து செய்தார். தன்னை வசைபாடியவர்களை, தன்னை தரக்குறைவாக பேசியவர்களை, தன்னை எள்ளி நகையாடியவர்களை, தன் கேரக்டரை அசாசினேட் செய்தவர்களை அத்தனை பேர்களையும் அழைத்து அமைச்சராக்கி அழகு பார்த்தார். சபாநாயகராக மாற்றி அம்மாவே அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்தார். இதுதான் அதிமுக
மக்கள் மத்தியில் ஏழை எளியோர்களுக்கான கட்சி, யார் சென்றாலும் அவர்களுக்கான முக்கியத்துவம் இருக்கும் என்று எண்ண வைத்தது, எல்லோரையும் தன்பால் ஈர்த்தது. ஆனால் இன்றைக்கு பழனிசாமி அப்படியா இருக்கிறார்? பழனிசாமியினுடைய செயல்பாடு அப்படியா இருக்கிறது? பழனிசாமியினுடைய நடவடிக்கை, பழனிசாமியுடைய பேச்சு, பழனிசாமியுடைய எண்ணம், பழனிசாமியுடைய செயல் அத்தனையும் சுயநல செயலாக வல்லவா இருக்கிறது. எதிரை எடுத்தாலும் சுயநலமா? பதவியா? எனக்குத்தான். எதிர்கட்சி தலைவரா? நான் தான். இப்போ முதலமைச்சர் வேட்பாளரா? நான் தான். பொதுச் செயலாளரா? நான் தான். பணமா? என்கிட்டத்தான். பதவியா? எனக்குத்தான். அதிமுக சரித்திரத்துல இப்படி ஒரு சுயநல சூனியன் அதிமுக இடம்பெற்றதே இல்லை. இது ஏதோ விபத்தில் வந்த விபரீதத்தை இந்த அம்மா சசிகலா அவர்கள் கூட்டு வந்து வேலியில் போற ஓனானை பிடித்து வேற்றிக்குள் வெற்றிய கதையாக இந்த அம்மா செய்துவிட்ட வேலை இன்றைக்கு படு பாதாளத்தில் அதிமுக தள்ளப்பட்டு விட்டது. 8 தோல்வி எடப்பாடியாக இருந்த பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமியாக மாறி இருக்கிறார். இப்பொழுது 10 தோல்வி பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியாகவே முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். தொடரும் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறார். அதிமுக வரலாற்றிலேயே, சரித்திரத்திலேயே 7 பாராளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் போனதாகவும், 9 பாராளுமன்ற தொகுதியில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதாகவும், 4 பாராளுமன்ற தொகுதியில் 4ஆம் இடத்துக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டதாகவும் சரித்திரத்திலேயே இடமில்லை, சரித்திரத்திலேயே வாய்ப்பில்லை. ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு காரணகர்த்தா ஒரே நபர், ஒற்றை நபர், சிலவம்பாளையம் சின்னசாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமி. இந்த பழனிசாமி யார் எங்களை சேர்த்துக் கொள்வதற்கு? பழனிசாமி விரும்பினால், இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பழனிசாமி அதிமுகவில் இருப்பார். அவரை வைத்துக் கொண்டு அதிமுக இயங்கும். பழனிசாமி இல்லை இல்லை, யாரையும் நான் சேர்க்க மாட்டேன், நான் தான் அப்படின்னு நான் என்று ஆடினால், தன்னிலை உணராமல் நடந்தால், தலைகால் புரியாமல் இருந்தால், பழனிசாமி அப்புறப்படுத்தப்படுவது மட்டுமல்ல, பழனிசாமிங்கிற ஒரு சேப்டரவே அழிச்சிட்டு அதிமுக மீட்கப்படும், அதிமுக ஒன்று இணைக்கப்படும். அதனால் பழனிசாமி எடுக்கிற எந்த நடவடிக்கையாக இருந்தாலும், அதிமுகவின் அழிவுக்கான நடவடிக்கையாக இருந்தால் அது நிச்சயம் அழித்து ஒழிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவருடைய முடிவு மட்டும் இது மாதிரி தெரியலைங்களே. கட்சியில் சில மூத்த நிர்வாகிகளும் இதைத்தான் சொல்கிறாங்க. ஜெயக்குமார்லாம் பகிரங்கமாக சொல்கிறாரு, அவங்களுக்குலாம் எந்த காலத்துலையும் இடம் இல்லைன்னு நிர்வாகிகளும் சொல்கிறாங்க. யாரு? ஜெயக்குமார் மூத்த நிர்வாகியா? ஜெயக்குமார் மூத்த நிர்வாகியா இல்ல அந்த ஆளு ஒரு விளங்காத வெங்கம்? எந்த பொண்ணும் நம்பி அவன்கிட்ட மனு கொடுக்க முடியாது. மெயின் ரோடுக்கு வா, மவுண்ட் ரோடுக்கு வான்னு கூப்பிடுவான். அப்புறம் இந்த ஆஸ்பத்திரியில போய் கருக்கலப்பு செஞ்சுக்கோ அப்படிம்பான். மகா மட்டமான மனிதர்கள்ல அவனும் வருவேன். அதாவது புரட்சி தலைவி அம்மாவால் புறக்கணிக்கப்பட்ட ஜெயக்குமார், புரட்சி தலைவி அம்மாவால் தகுதி நீக்கப்பட்ட செய்யப்பட்ட ஜெயக்குமார், புரட்சி தலைவி அம்மாவின் மூஞ்சிலே முழிக்காதன்னு தூக்கி எறியப்பட்ட ஜெயக்குமார், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தூக்கி எறியப்பட்டு இனிமே என் ஏரியாவுக்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பப்பட்ட KP முனுசாமி, இவங்கெல்லாம் யாரு? மூத்த நிர்வாகிகள். அந்த மூத்த நிர்வாகிக இவங்க வியாபாரிகள், அரசியல் வியாபாரிகள். தனக்கு பதவி கிடைக்கிறதா, பணம் கிடைக்கிறதா என்று அதிமுகவை அடகு வைத்துக் கொள்ள அடகு வியாபாரிகள், தரகர்கள். அதாவது நல்லா சொல்றீங்களுங்க, பழனிசாமி, ஊத்தவாய உதயகுமார், நம்ம மெயின் ரோடு புகழ் மவுண்ட் ரோடு வழி சிந்து புகழ் ஜெயக்குமார், KP முனுசாமிங்கிற அதிமுகவின் சனிசாமி. இந்த 5 பேர் தான் அதிமுகவிற்கு கெடுகாலம், கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற சிந்திக்கிற செயல்படுகிறவர்கள், அதிமுகவின் அழிவு சக்திகள். இந்த அழிவு சக்திகள் நித்தியம் அழிக்கப்படும். இது கோடிக்கணக்கான சொந்தர்களின் சொத்து. இது யாருடைய எந்த தனிப்பட்ட மனிதனுடைய குடும்ப சொத்தோ, அவங்க அப்பா வீட்டுல ஏற்படுத்தப்பட்ட சொத்தோ இல்ல. இது மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஏழை எளியோர்களுக்காக, தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். எப்படி சிவசொத்து குலநாசமோ அதே போல் அதிமுகவும் சிவசொத்து போல்தான். அந்த சொத்தை அழிக்க நினைக்கிறவனும் குலநாசமாகத்தான் சிக்கி சிதைந்து சின்னாபின்னமா ஆகுவான். அதனால மூத்த நிர்வாகியும் கிடையாது, அவங்க அந்த நிர்வாகியும் கிடையாது. அதனால இந்த ஒற்றுமைக்கு இடைஞ்சலா இருக்கிறவங்க, ஒற்றுமைப்படுவதை தடுக்கணும்னு நினைக்கிறவங்க, தன் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறவர்கள், இவங்களை பூரா தூக்கி எறிஞ்சிட்டு
அதிமுக நிச்சயம் இன்னொரு 3 மாதத்தில் மிகப்பெரிய ஒற்றுமையான ஒருங்கிணைந்த அதிமுக நிச்சயம் மலரும். எடப்பாடி பழனிசாமி மனசு வைக்காம அந்த ஒற்றுமை நிகழுமா? மார்ஷல், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எடப்பாடி மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. எடப்பாடி டெட்பாடி ஆகாத வரை அதிமுகவில் இணைப்பும் இல்லை பிணைப்பும் இல்லை என்பது உண்மைதான். அதுல மறுக்க முடியாது. ஆனா எடப்பாடி எத்தனை நாளைக்கு இந்த இடத்துல இருக்க முடியும்? எந்த எதிர்ப்பையும் இல்லாமல் பொதுச் செயலாளர் ஆனவர் தானே சசிகலா. அவர் எப்படி இந்த பொதுச் செயலாளர்ங்கிற இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்? அவருடைய இருப்பு ஏன் கேள்விக்குறியாக்கப்பட்டது? எதனால் அந்த கேள்விக்குறி நிகழ்ந்தது? சரி, அவர் போயிட்டார். அவருக்கு பின்னாடி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளர் பதவிய, ஒரு பதவியின் அதிகாரத்தை 2 பதவிகளை பெற்ற ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பும் சரிசமமா பிரித்துக் கொள்வார்கள், இருவரும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்டதே ஒரு பேட்டர்ன். அதற்கு யார் இடைஞ்சலா இருந்தா, எதிர்ப்பு தெரிவிச்சா? ஆனா அந்த இடத்துல இருந்து ஓபிஎஸ் நிலை என்ன? இன்னைக்கு அதிமுகவிலிருந்து சசிகலா அவர்கள் எப்படி வெளியேற்றப்பட்டிருக்கிறாரோ, அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ்ங்கிற ஒருங்கிணைப்பாளர் எப்படி வெளியேற்றப்பட்டிருக்கிறாரோ, இதே விஷயம் பழனிசாமிக்கு நேருவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? பழனிசாமி வானத்துல இருந்து தேவ தூதராக குதிச்சுட்டாரா கீழே? மனித புனிதரா அவரு? இறை தூதுவரா? யாருமே எதுக்காம நம்ம கும்பிடுறதுக்கு? பழனியில இருக்கிற பழனிசாமியே நாம சாமியா நினைச்சு கும்பிடலாம், கொண்டாடலாம். ஆனா பழனியில அந்த குளத்துகள்ல சாக்கடையில திரும்பி பன்னி, அந்த பன்னிக்கு பேரு பழனிசாமின்னு வச்சுட்டா அந்த பன்னியை போய் எப்படி கும்பிடுவது, கொண்டாடுவது? அதனால இது இது இடையில் ஏற்பட்ட இடைச்செருகள். இதை தூக்கி எறிவதற்கு நேரமும் காலமும் சரியாக இருந்தால் பழனிசாமி சிறையில் தான் இருப்பார். பழனிசாமிக்கு மேல 1008 கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் எந்த சிறை கதவை அவர் தட்டுவார் என்பது தெரியாத அளவிற்கு சிக்கல்கள் சூழ்ந்திருக்கு. அதனால கவலையப்படாதீங்க. இன்னொரு 3 மாதத்தில் பழனிசாமி இருப்பது சிறையா இல்ல தனி அறையா அப்படிங்கிற கேள்வியை பத்தி நாமளே விசாரிக்கணும். சசிகலா அவர்கள் 90% இணைப்பு பணியை முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. உங்க தரப்புல இருந்து யாரையும் இணைச்சாங்களா, இல்ல யார்கிட்டையும் பேசுனாங்களா? ஒண்ணுமே தெரியலையே. அந்த 90%க்குள்ள நீங்களும் அடக்கமா? 90% மாத்திரமல்ல, 100% இணைப்பு பணியை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். ஆனால் தன்னுடைய தேர்வு தவறு என்பதை அவர் இன்னும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தேர்வு அதிமுகவிற்கு பலத்தை கொடுத்தது. சசிகலா அவர்களின் தேர்வு அதிமுகவிற்கு பலகீனத்தை கொடுத்திருக்கிறது. அம்மா அவர்களின் எண்ணத்தை, அம்மா அவர்களின் நோக்கத்தை, அம்மா தனக்கு பிறகு தன்னுடைய அரசியல் வாரிசாக இருக்க வேண்டியவரை கெடுத்ததன் விளைவை அவரும் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இணைப்பு வேண்டும் என்று சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு, இணைய வேண்டும், உண்மைதான். ஆனால் எப்படி இணையும், எப்படி இணைப்பு ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறத அவர் விளக்கமா சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தன்னுடைய தேர்வு தவறு, நான் தேர்ந்தெடுத்த பழனிசாமி பாதகத்தை அதிமுகவிற்கு செய்து விட்டார், எனக்கும் செய்து விட்டார், எல்லோருக்கும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் சுட்டி காட்டி இருக்க வேண்டும். பழனிசாமிக்கு பதிலாக அதிமுகவின் தலைமையாக ஓபிஎஸ் தலைமையை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அம்மா அவர்தான் ஓபிஎஸ் அவர்களை ஒரு முறைக்கு 2 முறை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகும் அவர்தான் 3வது முறையாக முதலமைச்சராக இருந்தார். அவர் இருக்கும் வரை அதிமுகவிற்கு பிளவில்லை, பிரிவில்லை என்பதை அவர் வெட்ட வெளியில் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லி இருந்ததுக்கு பின்பாக எல்லோரும் இணைந்து விடலாம் என்று சொல்லி இருந்தால் இந்நேரம் 90% 99% இணைப்பிற்கான ஏற்பாடு ஜரூராக நடந்திருக்கும். ஆனால் அவர் மனதுக்குள் ஏதோ நினைத்து கொண்டு அவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இணைப்புங்கிற நோக்கம் நல்ல நோக்கம். அந்த நோக்கம் வெற்றியடைவதற்கு நாமும் அவர்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லுவோம்.
சார், தினமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட வாரியாக அங்கங்கே நிர்வாகிகளை கூப்பிட்டு கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கார். தோல்விக்கு என்ன காரணம், எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மூவாக பார்க்க முடியுதே. ஒரு அடுத்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமி தலைமை எப்படி போகுது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்தால் அதில் என்ன லாபம் ஏற்படும்? கண்ணில்லாதவன் சூரியனை எப்படி நமஸ்கரிக்க முடியும்? குருடன் எப்படி ராஜமொழி முழிக்க முடியும்? அப்படித்தான் பழனிசாமி நடத்துவது காலம் கடந்த செயல். இது எந்த விளைவும் ஏற்படுத்தாது. செத்தவன் கையில் வெத்தலவாக்கு கொடுத்து என்ன செய்ய? வெத்தலவாக்கு கொடுத்தான்னு வேல்கம்பவே கொடுத்தான்னு செத்தவன் செத்து விட்டான். அதிமுகவை அழித்தது அழித்தாகி விட்டது. இன்னொன்னு, இவர் எப்படி வெற்றி அடைஞ்சுடும் அதிமுக நீங்க எல்லாம் உழங்கன்னு சொல்றாரு. பழனிசாமி முகத்தை காட்டிட்டு ஓட்டு கேட்டாலே மக்கள் ஓட்டு போட மாட்டானே. அப்ப உழைக்கணும்னு சொல்றது, அப்ப அதிமுக தொண்டன் உழைக்கலையா? அதிமுக தொண்டன் ஓட்டு கேட்கலையா? அதிமுக அவன் வெற்றிக்கான வியூகத்தை வகுக்கலையா? உழைத்தான், தெரு தெருவாக அலைந்தான். ஆனால் பழனிசாமி அதிமுகவா? அது அதிமுகவே இல்லப்பா, அபகரிப்பு திமுக. இன்னைக்கு அபகரிப்பு திமுக நம்ம சொல்றோம். ஆனா கிராம அளவுல கீழ்மட்ட அளவுல எப்படி போயிடுச்சுன்னா, எடப்பாடி அதிமுகவா, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட முடியாது, போய் சொல்லு அவன் ஒரு ஆளு, அவனுக்கு எல்லாம் ஓட்டு போடுவா அப்படிங்கிற சிந்தனை களை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. கம்மா வேலை பாக்குற அளவுக்கு, கம்மா வேலை பாக்குற அந்த அங்க இருக்கிற ஆட்கள் பணியாளர்கள் சொல்றாங்களே, அவன் எடப்பாடி திமுக எல்லாம் போய் யாரு ஓட்டு போடுவான், அவன் துரோகம் பண்ணி போடுவானாப்பா, அவனுக்கு எல்லாம் ஓட்டு கட்டு வராங்க அப்படி சொல்லுகிற அளவுக்கு பழனிசாமியுடைய துரோகம் போய் சேர்ந்திருக்கு. அதனால முதலில் மாற்றப்பட வேண்டியது பழனிசாமியை. மாற வேண்டிய ஒற்றை நபர் பழனிசாமி. மாற்ற வேண்டிய ஒரு பதவி பழனிசாமி இருக்கிற பொதுச் செயலாளர் பதவி. அதனால் பழனிசாமி மாற்றிவிட்டு பொதுச் செயலாளர் பதவியை நீக்கிவிட்டு மீண்டும் அதிமுகவை அம்மா காலத்து அதிமுகவாக மாற்றினால், அம்மா இறந்த தருவாயில் இருந்த அதிமுகவாக மாற்றினால்தான் அதிமுக வெற்றி பாதையை நோக்கி செயல்பட முடியும். பழனிசாமி விசாரணை நடத்தினாலும் சரி, பழனிசாமி விளக்கம் கேட்டாலும் சரி, பழனிசாமி, ஏன்னா பழனிசாமிக்கு வெற்றிக்கான சூத்திரத்தையோ முகாந்திரத்தையோ வகுக்க தெரியாது. எதையாவது அரசியல் வியூகத்தை அவர் வகுத்துருவாரா? எந்த தொகுதியாவது வெற்றி வாய்ப்புக்கான ஏற்பாடை செஞ்சிருவாரா? பில்குல் நகிக அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் ஆகாது, ஒரு அளவுக்கும் ஆகாது. அதனால ஒரு சுக்குக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பழனிசாமி இருக்கிற வரை அதிமுகவை தோல்வியிலிருந்து மீட்கவே முடியாது. படுதோல்வி பழனிசாமி அதிமுகவை பாதாளத்தில் கொண்டு விட்டிருக்கிறார். அதனால் ஒரே நோக்கம், ஒற்றை நோக்கம், பழனிசாமி இல்லாத அதிமுக, பச்சோந்திகள் இல்லாத அதிமுக, பச்சை துரோகிகள் இல்லாத அதிமுக, அதுதான் ஒன்றிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணைப்பாளரின் தலைமையில் இயங்க போற அதிமுக. அது மட்டும்தான் வெற்றியை ஈட்டி தரும், வெற்றிக்கான சூட்சுமத்தை வகுத்து தரும். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.